வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ போக்குவரத்து கல்வியில் சாலை ஒழுங்குமுறை விதிகள் அந்த டாபிக் பற்றி தான். பாதசாரிகள் கடக்கும் இடம் சாலை சந்திப்பை நெருங்கும் பொழுது வாகனத்தின் வேகத்தை டேஷ் வேண்டும். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். குறைக்க வேண்டும். ஸோ பாதசாரிகள் கடக்கும் இடம் வந்தாலும் சரி, ஒரு சாலை சந்திப்பை நெருங்கினாலும் சரி, கண்டிப்பாக அந்த வாகனத்தோட வேகத்தை குறைக்கணும். கட்டி இழுக்கும் வாகனத்தின் பின்பக்கத்திற்கும் கட்டி இழுக்கப்படும் வாகனத்தின் முன்பக்கத்திற்கும் இடையே டேஷ் மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். 5 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஸோ ஏதாவது ஒரு வாகனத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு வாகனம் அது கட்டி இழுத்துட்டு போகும் இல்லையா? அப்போ அந்த கட்டி இழுக்கும் வாகனம் இதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த வாகனத்தோட பின்புறம், இந்த பேக் சைடுக்கும் கட்டி இழுக்கப்படும் வாகனம்னா இன்னொரு வாகனம் இது. இந்த வாகனத்தோட முன்பக்கம் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மீட்டர் இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5 மீட்டர் இடைவெளி இருக்கணும். இந்த கேள்வி 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே புக் பேக் கொஸ்டின், அதனால் கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஓட்டுநர் தனக்கு எதிர்ப்புறமாக வரும் வாகனத்தை வலதுபுறமாக கடந்து செல்ல விட வேண்டும். ஒரு வழி பாதையில் அனுமதிக்கப்பட்ட திசை அல்லாமல் மறு திசையில் வாகனத்தை பின்னால் செலுத்தக்கூடாது. கெஸ் பண்ணுங்க. 1 மற்றும் 2 சரி. தனக்கு எதிர்ப்புறமாக ஒரு வாகனம் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணால் வலதுபுறமாக தான் கடந்து செல்ல விட வேண்டும். இது மெயின், வலதுபுறமாக கடந்து செல்ல விட வேண்டும். அடுத்து இப்போ ஒரு வழி பாதை இருக்கு, இப்போ அனுமதிக்கப்பட்ட திசை இருக்கும். அந்த அனுமதிக்கப்பட்ட திசை இல்லாமல் மறு திசையில் வாகனத்தை பின்னால் செலுத்தக்கூடாது. மெயினாக அதுதான் இங்கே அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க, பின்னால் செலுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த கொஸ்டினையும் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்டு வேற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். முன்னால் செலுத்தக்கூடாது, ஒரு வழி பாதையில் அனுமதிக்கப்பட்ட திசை இல்லாமல் மறு திசையில் வாகனத்தை முன்னால் செலுத்தக்கூடாது, பின்னால் செலுத்தக்கூடாது, பக்கவாட்டில் செலுத்தக்கூடாது, அது மாதிரிலாம் கொடுத்துருந்தா மெயின் ஆன்சர் பின்னால் செலுத்தக்கூடாது. கீழ்கண்டவற்றுள் எது சரி? கட்டி இழுக்கப்படும் வாகனத்தின் பின்புறத்தில் ஆன்டோ என்ற எழுத்துக்கள் 75 மில்லிமீட்டர் அளவில் வெள்ளை பின்னணியில் கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். கட்டி இழுக்கும் வாகனத்தின் வேகம் மணிக்கு 25 கிலோமீட்டருக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். இவற்றுள் எது சரி? இரண்டுமே சரி. இப்போ இந்த கட்டி இழுக்கப்படுற வாகனத்தில் பின்னாடி என்ன எழுதியிருக்கணும்? ஆன்டோ. இது போல் கட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங்கு. ஆன்டோ இந்த எழுத்துக்கள் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்கணும்? இது புக்கு உள்ளேருந்து எடுத்துருக்கிறது. இது இப்படி கேட்கலாம், எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்கணும்னு கூட கேட்கலாம். 75 மில்லிமீட்டர் அளவில் இருக்கணும். வெள்ளை பின்னணியில் கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்காங்க. வெள்ளை பின்னணியில் கருப்பு எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் கட்டி இழுக்கும் வாகனத்தோட வேகம் எவ்வளோ இருக்கணும்? இப்போ மணிக்கு 25 கிலோமீட்டர் தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வேகமாக போனாலும் பின்னாடி இருக்கக்கூடிய வாகனம் அது கட்டி இழுத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு இது அந்த ஃபோர்ஸ் கரெக்டாக கொடுக்கணும்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி வராது, ரொம்ப ஸ்லோவாக போனாலும் கஷ்டமாக இருக்கும். அப்போ கட்டி இழுக்கும் வாகனத்தோட வேகம் எவ்வளோ இருக்கணும்? மணிக்கு 25 கிலோமீட்டருக்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். ஓட்டுநர் ஊர்வலம் அல்லது அணிவகுப்பு அல்லது காவல்துறை அணிவகுப்பு போகும்போது அதனை கடந்து செல்ல நேரிட்டால் டேஷுக்கு மேற்படாமல் கவனமாக ஓட்ட வேண்டும். அதாவது எவ்வளோ கிலோமீட்டருக்கு மேற்படாமல் ஓட்ட வேண்டும். ஏன்னா அங்கே ஊர்வலம் போயிட்டுருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ எவ்வளோ அந்த ஸ்பீட் இருக்கணும்னு கேட்குறாங்க. 25 கிலோமீட்டர். சேம் 25 கிலோமீட்டர். அப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஞாபகம் வச்சுக்காங்க.
கட்டி இழுக்கும் வாகனத்தோட வேகமும் 25 கிலோமீட்டருக்கு அதிகமாக போகக்கூடாது. இது போல் ஊர்வலத்துக்கெல்லாம் போகும்போதும் கண்டிப்பாக இந்த 25 கிலோமீட்டரை தாண்டக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த கேள்வியும் 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது போல் முக்கியமான சில கேள்விகளை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சு படிக்கணும். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 118 படி எத்தனை சாலை ஒழுங்குமுறை விதிகள் உள்ளது? மொத்தம் 32 சாலை ஒழுங்குமுறை விதிகள் உள்ளது. விதிகள் தனியாக வரும், பிரிவு தனியாக வரும். இதில் வந்து விதிகள் வந்து 32. பின்வருவனவற்றில் எது சரி? அப்படியே கெஸ் பண்ணுங்க. விதி எண் முக்கியமானது. இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது. இதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. விதி எண் 7 பிற வாகனங்கள் முந்துவதை அனுமதித்தல். இப்போ இதெல்லாம் வந்து ஒன்று ஏதாவது நீங்கள் ஜஸ்ட் ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா இது விதி என்ன நிறைய இப்போ 32 வருதுன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் புக் பேக் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு முக்கியமானது சிலது மட்டும் சொல்கிறேன். எல்லாம் நோட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு தேவை ஃபுல்லாக படிக்கணும்னா புக்கில் படிச்சிருங்க. இப்போ பிற வாகனங்கள் முந்துவதை அனுமதித்தல் அப்படின்னா விதி எண் 7. அடுத்து முந்தக்கூடாத இடங்கள் அதை பற்றி எதில் இருக்குன்னா விதி எண் 6. அப்போ 6 முந்தக்கூடாத இடங்கள் இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தக்கூடாத இடங்கள் 6 இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 7 வந்து பிற வாகனங்கள் முந்துவதை அனுமதித்திருக்கு. 7 இடங்களை முந்த அனுமதிக்கலாம். ஆக்சுவலாக இடங்கள் கிடையாது அது, ஆனால் நீங்கள் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறேன். 6 இடங்கள்ல அனுமதிக்கக்கூடாது, 7 இடங்கள்ல அனுமதிக்கலாம். அதை போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. விதி எண் 29 நீளமான பாரங்கள். இப்போ இந்த வெஹிக்கிளில் வந்து பாரங்கள் வந்து அதிகமாக ஏற்றுறாங்க இல்லையா, அது நீளமாக இருக்குல்ல, அதை பற்றி சொல்லக்கூடியது. இதுக்கு வேணால் ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கலாம். 29ன்னு இருக்குது. பிப்ரவரியில் ஒரு நாள் வந்து நீண்டு வந்தால் 29 அந்த லீஃப் ஆண்டாக மாறும். அப்போ அந்த லீஃப் இயரை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த 29 ஞாபகம் வந்துடும். அப்போ விதி எண் 29 நீளமான பாரங்கள். இதுக்கும் கொஞ்சம் தான் ரிலேட் ஆகும், பட் ஒரு க்ளூக்காக நான் சொல்கிறேன். விதி எண் 24 திடீரென்று பிரேக் உபயோகித்தல். சடன் பிரேக் உபயோகிக்கிறத பற்றி விதி எண் 24ல் இருக்குது. அடுத்து விதி எண் 20 வாகனத்தை கட்டி இழுத்து செல்லுதல். 20ல் வாகனத்தை கட்டி இழுத்து செல்லுதல். இன்னும் சில முக்கியமான விதிகள் சொல்லிடுறேன், அதுவுமே ஞாபகம் வச்சுக்காங்க. 30 இருக்கு இல்லையா, விதி எண் 30 வந்து மெயினாக அபாயகரமான பொருட்களை எடுத்து செல்ல தடை. இந்த வெடிப்பொருட்கள் இந்த பொருளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து செல்லக்கூடாது வெஹிக்கிளில். அது வந்து 30ல் இருக்குது. இந்த நீளமான பாரங்களோட சேர்ந்து அடுத்து கண்டினியூஷனாக வருது. பாரம் அடுத்து வந்து தேவையில்லாத பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது அதோட கண்டினியூஷனில் படிச்சுக்காங்க. 30 வந்து அபாயகரமான பொருட்களை எடுத்து செல்ல தடை. அடுத்து லாஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 32 இருக்கு இல்லையா, இந்த 32 வந்து ஓட்டுநர் எடுத்து செல்ல வேண்டிய சான்றிதழ்கள் பற்றியது. இவங்க எல்லா சான்றிதழ் வச்சுருக்கணுங்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு ஓட்டுநர் உரிமம், வாகனத்தை பதிவு செய்த சான்றிதழ், இதெல்லாம் தானே மெயினாக கேட்குறாங்க. இது எல்லாமே லாஸ்ட் விதியில் வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. 32ல் சான்றிதழ் பற்றியது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு தேவையான அனைத்து கண்டென்ட்டும் இருக்கும். அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே, தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், இது எல்லாமே அடங்கிய தொகுப்பாக இருக்குது. இது கூடவே உங்களுக்கு 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் அட்டாச் பண்ணியிருக்கோம். முழுக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பாக இப்போ நான் எப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கணும் அதே போல் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2700 கேள்விகளுக்கு மேற்பட்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. படிக்க உங்கள்கிட்ட புக் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்கு. ஒரு 3-4 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. அந்த டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். எப்போ நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைன்னா அதை வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டாப்பிக்லேயே சில முக்கியமான பிரிவுகள் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்த்துடலாம். பிரிவு 112 இது வந்து எதுக்குன்னா வேக கட்டுப்பாடு, ஸ்பீட் லிமிட் இருக்கு இல்லையா, அதை பற்றி இருக்கிறது பிரிவு 112. 113ல் என்ன இருக்குன்னா ஓவர்லோடு பற்றியது. அடுத்து 121 ஒவ்வொரு ஓட்டுநரும் கை சைகை செய்ய வேண்டும். இந்த 5 வகையான கை சைகை இருக்கு இல்லையா,
நீங்கள் வந்து நிறுத்துறீங்க, இல்லை லெஃப்ட் எடுக்கிறீங்க, ரைட் எடுக்கிறீங்கன்னா, அந்த 5 வகையான கை சைகைகள் இருக்குல்ல, அதை பற்றி இருக்கக்கூடிய பிரிவு எதுனா, பிரிவு 121. 122 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தான சூழ்நிலையில் வாகனத்தை நிறுத்தி வைக்க தடை. 125 ஓட்டுநருக்கு தடை ஏற்படுத்துதல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு டாபிக் பார்த்துருப்போம். முக்கியமான டாபிக்ல. அதிலே இந்த பிரிவுலாம் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்டோரி மாரி இருக்கும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்க. அப்புறம் பிரிவு 132. விபத்தில் பொறுப்பு இல்லை என்றாலும் காவலர் சொன்னால் விசாரணை முடியும் வரை நிற்க வேண்டும். ஒருவேளை அவங்க வந்து அந்த விபத்தை பண்ணல. இருந்தாலும் காவலர் வந்து நிற்க சொல்றாங்க. என்கொயரி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அப்ப கண்டிப்பா வந்து அந்த இடத்துல நிற்கணும். இது வந்து எந்த பிரிவுல இருக்கு? பிரிவு 132ல இருக்கு. அடுத்து 134. இது வந்து முக்கியமா தெரியுது. இத வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. பிரிவு 134 என்ன சொல்லுதுன்னா, விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும். கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். 24 மணி நேரத்திற்குள்ளாக காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பிரிவு. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. 134. அடுத்து பிரிவு 185. குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை. இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை எந்த பிரிவின் கீழ் வரும்னா 185 கீழே வரும். இப்போ நீங்கள் வந்து அடுத்து கண்டினியூஷனாக 186 இருக்குது. அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உடல் நலம் மனநலம் சரியில்லாத நிலையில் வாகனம் ஓட்டக்கூடாது. வாகனம் ஓட்ட அனுமதிக்கவும் கூடாது. வாகனம் ஓட்டக்கூடாது மனநலம் சரியில்லாத நிலையில். அப்புறம் வாகனம் ஓட்ட அனுமதிக்கவும் கூடாது. இது எதில் இருக்குது? பிரிவு 186ல் இருக்குது. ஸோ இதுக்கு வேணால் நம்ம வந்து ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 185 இருக்கு இல்லையா? இது எதுக்கு? குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை. குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓகே. 86. இப்போ உடல்நலம் மனநலம் சரியில்லாத நிலையில் வாகனம் ஓட்டக்கூடாது. யூஸ்வலாக குடிபோதை அந்த பழக்கம் இருந்தால் உடல்நலக் குறைவு என்னாகும்? கண்டிப்பாக உண்டாகும். அப்போ இதுக்கு கண்டினியூஸாக இது வருது. இப்படி வேணால் நீங்கள் க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உடல்நலம் சம்மந்தமாக வர்றது இமீடியட்டாக வருது. 186 பிரிவில் வருது. அப்போ அது போல் மனநலம் சரியில்லாத நிலையில் வாகனம் ஓட்டக்கூடாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓவர்லோடு வண்டியை எடை போட சொன்னால் போட்டு காண்பிக்க வேண்டும். ஜென்ரலாக ஓவர்லோடு பற்றியது 113ல் பார்த்தோம். பிரிவு 113ல் இங்கே இருக்குது. ஆனால் அந்த வண்டியை வந்து எடை போட சொன்னால் போட்டு காண்பிக்க வேண்டும். அது வந்து பிரிவு 194ல் இருக்குது. பிரிவு 207 பாருங்க. ஆர்சி பர்மிட் இல்லாத வண்டியை பறிமுதல் செய்ய அதிகாரம். இது வந்து பிரிவு 207. ஸோ இந்த பிரிவு எல்லாமே படித்து வச்சுக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.